ஜக்காத்து கொடுக்காதவங்களுக்கு 3 விதமான தண்டனையை சொல்றான். முதலாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவன் மீது வழுக்கை தலை பாம்பு சாட்டப்படும். அது அவனை சுத்தி அவனை மிகப்பெரிய கொடுமை செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு விதமான தண்டனை. இரண்டாவது, சூடு போடப்படுகிற அந்த தண்டனை. மூணாவது, கால்நடைகளை வைத்து அல்லாஹு தஆலா ஒருவன் கால்நடை ஜக்காத்து கடமையார் அளவுக்கு இருந்து கால்நடைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அதை வைத்து மிதிக்கவும் முட்டவும் செய்வான் என்பதாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய பொருள் நாசமாகிவிடும். மா ஹாலத்தி ஜக்காத்து மாலன் இல்ல அகலத்துரு, யார் ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருக்கிறாரோ அந்த பொருள் நாசமாகிவிடும் என்பதாக, அல்லாஹ் நாசமாக்கி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் ஒருவன் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அவனிடத்திலே ஃபைனோடு சேர்த்து வசூல் செய்யணும். அப்போ மறுத்தான் என்று சொன்னால் அவனுடைய சொத்தை பாதியை முடக்கிவிட வேண்டும். அந்த அளவுக்கு ஜக்காத்துக்கு வலிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், ஃபவைனுல் லில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு நரகம். யார் இணை வைப்பாளர்? அல்லதீன லா யுத்தூன ஸகாத்த, யார் ஜக்காத்து கடமையாக இருந்தும் கொடுக்கலையோ அவர்கள் இணை வைப்பாளர்கள், அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகை விட்டவங்க கூட அப்படி சொல்ற, அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தல. இங்க ஜக்காத்தை கொடுக்காதவங்களை இணை வைப்பாளர்கள் சேர்த்தலாம். வஹும் பில் ஆகிரத்திஹும் காஃபிரூன், அவர்கள் நாளை மறுமையிலே காஃபிர்களோடு இருப்பார்கள் என்றார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரியாதைக்குரிய, எனவே நாம் ஜக்காத்தை கணக்கு பார்த்து சரியாக கொடுத்துடணும்.